அஸ்ஸலாமு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து ரமதான் டே 1 நான் என்ன செஞ்சேன்னு பார்க்கலாம். இஃப்தியாருக்கு வந்து தம் சேமியா செஞ்சேன். ஸோ அதோட ரெசிபி தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு கடாய் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு என்ன ட்ரை நட்ஸ் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த ட்ரை நட்ஸ் நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து முந்திரியும் பாதாம் எடுத்துருக்கேன். இது எல்லாம் வந்து ஒரு 2 மினிட்ஸ்க்காக நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து அதே நெய்யில் வந்து ஒரு சின்ன பட்டை துண்டு, அப்புறம் 2 லவங்கம், ஒரு ஏலக்காய் ஃப்ரை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த வந்து சேமியா கிடைக்கும் இல்லையா, ப்ரௌன் கலரில் இருக்கும் பாருங்கள். இந்த சேமியா வந்து ஒரு கப் எடுத்துக்கிறேன். இதுவும் வந்து ஒரு நெய்யில் ஒரு 2 மினிட்ஸ்க்காக நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு கப் சேமியாவுக்கு வந்து 1.5 கப்பு தண்ணி அந்த மாதிரி அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணியிலே வந்து சேமியா நல்லா வேகணும். நல்லா சேமியா வெந்துட்ட பிறகு இதில் சுகர் வந்து ஒரு 1.25 கப் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு சுகர் நல்லா மெல்ட் ஆன பிறகு இதில் வந்து கோவா, நம்ம இனிப்பில்லாத கோவான்னு கிடைக்கும். ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த நட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிட்டு வந்தோம். வந்து சூப்பரான தம் சேமியா வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரம்ஜானுக்கு வந்து கண்டிப்பாக செய்வாங்க முஸ்லீம்ஸ் வீட்டில். ஸோ உங்கள் வீட்டில் யார் யார் வீட்டிலலாம் செய்வீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு என்னோடய பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். அஸ்ஸலாமு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ரமதான் டே 2 என்ன ரெசிபின்னு பார்க்கலாமா. சஹாருக்கு வந்து மட்டன் கிரேவி தான் செஞ்சேன். சஹாருக்கு டக்குன்னு செஞ்சு நம்ம ஃபினிஷ் பண்ணிடணும்னா இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு குக்கர் வச்சுட்டு அதில் வந்து 1/2 கிலோ மட்டன், 3 மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, தேவையான அளவுக்கு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூனு, அப்புறம் வந்து மிளகாய்த்தூள் வந்து 2 டேபிள் ஸ்பூனு, அப்புறம் மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூனு, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு 1/2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணால் போதும். ஏன்னா மட்டன்லேருந்து கூட தண்ணி வரும். ஸோ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 விசில் வச்சு எடுக்கலாம். எல்லாமே வந்து எதுவுமே தாளிக்கிறது இல்லை, எல்லாமே இந்த மாதிரி வேக வைக்கிறது தான். ஸோ இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். பேச்சுலர்ஸ் கூட வந்து ஈஸியாக இந்த மாதிரி ரெசிபி ட்ரை பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், மட்டன்லேயே வந்து மட்டனும் வெந்துச்சு, நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாமே போட்டது எல்லாமே வெந்துச்சு பாருங்கள். கடைசியாக வந்து ஒரு ஸ்பூன் வந்து கரம் மசாலா தூள், 1 ஸ்பூன் வந்து பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு நல்லா சுண்ட வந்து இறக்கிட்டிங்கன்னா வந்து குக் பண்ணிவிட்டு இறக்கிட்டிங்கன்னா வந்து நம்மளோட மட்டன் கிரேவி ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சட்டு புட்டுன்னு ரெடி ஆகிடும் இந்த ரெசிபி. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். அஸ்ஸலாமு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி டே 3. இன்றைக்கி வந்து கேபேஜ் பக்கோடாவோட ரெசிபி தான் நான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி, செம்மையாக இருக்கும். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவுலில் 150 கிராம் கேபேஜ் வந்து மெலிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 1 கப் கடலை மாவு, 4 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் பெருங்காயம் தூள், கொஞ்சோண்டு ஃபுட் கலரு ஒரு 2 பிஞ்ச் அந்த மாதிரி, தேவையான அளவுக்கு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுவும் சேர்த்துக்குங்க. ஸோ இந்த மாதிரி ஆயில் சூடு பண்ணி சேர்த்துக்கினா வந்து நம்ம பக்கோடா வந்து நல்லா வந்து கிறிஸ்பியாக சூப்பராக வரும். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு தண்ணி தெளித்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப இது வந்து லிக்விடாலாம் இருக்கக்கூடாது. நம்ம பக்கோடா இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி இருக்கணும். பாருங்கள் இந்த மாதிரி. இது வந்து சாதத்தோடு வச்சு சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும், நோம்பு கஞ்சியோடு வச்சு சாப்பிட்டா கூட சூப்பராக இருக்கும். ஆயில் வந்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்து போட்டுட்டு 2 சைடும் ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான கேபேஜ் பக்கோடா ரெடி ஆகிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், என் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அஸ்ஸலாமு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ரம்ஜான் டே 4 என்ன செஞ்சேன்னு பார்க்கலாமா. டபுள் லேயர் அகர் தான் செஞ்சேன். ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லேயருக்காக 1/4 கிலோ பால் வந்து சூடு பண்ணுறதுக்காக வச்சுட்டேன். இன்னொரு சைடில் வந்து 5 கிராம் அகர் எடுத்துருக்கேன். ஒரு பேக்கெட் வரும் இல்லையா, அதுலேருந்து பாதி எடுத்துகிட்டு வந்து அது முழுகிற அளவுக்கு தண்ணி போட்டுட்டு அது வேகிறதுக்காக வச்சுட்டேன். இன்னொரு சைடில் வந்து பால் சூடாயிடுச்சு. நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஸ்வீட்னஸ்க்காக வந்து மில்க் மேட் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே வந்து அகர் கூட மெல்ட் ஆயிடுச்சு. அதுவும் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்காக கொதிக்க விடணும். நல்லா கொஞ்சம் பாயில் ஆகணும். 2 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆன பிறகு இது ஒரு கண்டெய்னரில் போட்டு செட் ஆகிறதுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா செட் ஆகணும். இது இன்னொரு லேயர் பண்ணுறதுக்காக மீதி இருந்த 5 கிராம் அகர் இருக்கும் இல்லையா, ஸோ அது வந்து தண்ணி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதில் வந்து சுகரு, ரூ அப்சா சிரப் ஆட் பண்ணிவிட்டேன். கடைசியாக வந்து சப்ஜா சீட்ஸ் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற வச்சுருந்தேன், அதுவும் சேர்த்துட்டு இது ஒரு லேயராக வந்து அதில் அந்த செட்டாக அந்த பால் லேயரில் வந்து இன்னொரு லேயர் இது சேர்த்துட்டேன். செம்மையாக இருந்தது. மேலே ஜெல்லி மாதிரி வந்து உள்ளே வந்து சாஃப்டாக அந்த பால்து. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். டபுள் லேயர் அகர் புட்டிங் ரெசிபி. ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில்
अस्सलाम वालेकुम हेलो फ्रेंड्स इनकी रमदान डे 5 என்ன ரெசிபின்னு பார்க்கலாமா மஸ்க் மெலன் மில்க் ஷர்பத் ரெசிபி தான் நான் உங்க கூட இன்னைக்கு ஷேர் பண்ண போறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில 3/4 லிட்டர் பால் வந்து சூடு பண்றதுக்காக வெச்சிட்டேன். அப்படியே இதுல வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஜவ்வரிசி வந்து 4 ஹவர் முன்னாடியே நான் வந்து ஊற வெச்சிருந்தேன். அதுவும் சேர்த்துக்கிறேன். ஏன்னா பால் சூடாகிற டைமிங்லயே வந்து ஜவ்வரிசி கூட வெந்துடும். ஜவ்வரிசி நல்லாவே வெந்துட்ட பிறகு 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் வந்து மில்க்ல நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு லம்ஸ் இல்லாம அதுவும் சேர்த்துக்கலாம். கஸ்டர்ட் பவுடர் சேர்க்குறதுனால வந்து நல்ல ஒரு ஃப்ளேவரும் வரும், திக்னஸும் வரும், நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சரும் வரும், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 கப் சுகர் சேர்த்துருக்கேன். இது ரெண்டுமே ஒரு 2 மினிட்ஸ்க்காக குக் பண்ணிவிட்டு இது ஃப்ரிட்ஜில் வந்து நல்லா சில் ஆகிறதுக்காக வச்சிடலாம். கடைசியாக இதில் வந்து மஸ்க் மெலன் எடுத்துகிட்டு சீட்ஸ் எல்லாமே எடுத்துடுங்க. பல்ப் மட்டும் எடுத்து மிக்சியில் அரைச்சி வச்சுடுங்க. இது ஃபஸ்ட்டே செய்யாதீங்க. மிக்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக அந்த டைமிங்கில் மட்டும் இதை அரைச்சி டக்குன்னு சேர்க்குற மாதிரி வச்சுக்கோங்க. இல்லைனா வந்து ஃபஸ்ட்டே நீங்கள் அரைச்சியெல்லாம் வச்சுட்டிங்கன்னா வந்து கசப்பு தன்மை வந்துடும். அப்புறம் ஃபுல்லாகவே அந்த பால் ஷர்பத் ஃபுல்லாகவே வந்து கசப்பு தன்மை வந்துடும். அதுக்கப்புறம் அரைச்ச மஸ்க் மெலன், பாதாம் பீஸ்னி 1 கப்பு, சப்ஜா சீட்ஸ் வந்து ஊற வச்சுருந்தா அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அதுவும் சேர்த்துட்டு ட்ரை நட்ஸ் சேர்த்துட்டிங்கன்னா வந்து நம்ம சூப்பரான மஸ்க் மெலன் மில்க் ஷர்பத் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பை ஃப்ரெண்ட். अस्सलाम वालेकुम हेलो फ्रेंड्स इनकी रमदान डे 6 என்ன ரெசிபின்னு பார்க்கலாமா. பனானா ட்ரை நட்ஸ் மில்க் ஷேக்கோட ரெசிபி தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இது வந்து இஃப்தியார் கொடுக்குறீங்களோ இல்லையோ சஹார் கண்டிப்பாக கொடுங்க. ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு வந்து நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச வந்து ட்ரை நட்ஸ் எல்லாமே சேர்த்துக்குங்க. பேரிச்சப்பழம் கண்டிப்பாக சேர்த்துக்குங்க. அது கூட இது எல்லாமே வந்து 1/2 ஹவருக்காக பாலில் நல்லா ஊற வச்சுடுங்க. அப்போ தான் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ட்ரை நட்ஸ் எல்லாமே சேர்த்துட்டு அது கூட வந்து ஒரு 2 பனானா சேர்த்துக்குங்க. க்ரீன் பனானா அப்படி இல்லைன்னா செவ்வாழை எடுத்துக்குங்க. ஸோ இது எல்லாமே சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா அரைச்ச பிறகு நம்ம பால் சேர்த்துட்டு இதுவும் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டிங்கன்னா வந்து நம்மளுடைய பனானா ட்ரை நட்ஸ் மில்க் ஷேக் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஸ்கூல் போகிற பசங்களுக்கு சஹாரில் கொடுங்க, ஃபில்லிங்காக இருக்கும். பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். अस्सलाम वालेकुम हेलो फ्रेंड्स इनकी रमदान डे 7 என்ன ரெசிபின்னு பார்க்கலாமா. சஹாருக்கு இறால் தொக்கு தான் செஞ்சேன். நல்லா சுருக்குன்னு இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சோம்பு, மிளகு, ஜீரகம், தனியா எல்லாம் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். அப்புறம் 3 வரமிளகா, கொஞ்சோண்டு ஒரு சின்ன பட்டை துண்டு, ஒரு சின்ன லவங்கம் எடுத்துகிட்டு வந்து வறுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் கடாயில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கேன். அது கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை எல்லாம் போன பிறகு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா மிளகு வர மிளகாய்லாம் அரைச்சி கூட சேர்க்க போகிறோம் இல்லையா. ஸோ அதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிவிட்டு மசாலா வாசனை எல்லாம் போன பிறகு 1/4 கிலோ இறால் சேர்த்துருக்கேன். இறால் சேர்த்துட்டு வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஏன்னா இறால்லையே தண்ணி வரும். ஸோ அது பாருங்கள், அந்த தண்ணி எல்லாமே ட்ரை ஆன பிறகு நம்ம ஸ்டார்டிங் வறுத்தோம் இல்லையா. ஸோ அது எல்லாமே அரைச்சி பொடி பண்ணி சேர்த்துட்டு கொத்தமல்லி சேர்த்துட்டோன்னா நம்மளுக்கு வந்து இறால் தொக்கு ரெடி ஆகிடும். நான் கூட வந்து 4 முட்டை அவிச்சு கூட சேர்த்துட்டேன். நான் அப்போ தான் கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கும்னு. ஸோ இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு என்னை ஃபாலோ பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட். अस्सलाम वालेकुम हेलो फ्रेंड्स इनकी रमदान डे 8 என்ன செஞ்சேன்னு பார்க்கலாமா. சிக்கன் சீஸ் பால்ஸ் தான் செஞ்சேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜார் எடுத்துகிட்டு அதில் போன்லெஸ் பீசஸ் சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு பச்சை மிளகா, கொத்தமல்லி, வெங்காயம், 2 பிரெட்டோட ஸ்லைஸ் சேர்த்துட்டு பெப்பர், சில்லி ஃப்ளேக்ஸ், உப்பு, சோயா சாஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது எல்லாமே நல்லா சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்குங்க. இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சிடுங்க. ஒரு பவுலில் வந்து முட்டை சேர்த்துட்டு பெப்பர், உப்பு சேர்த்து நல்லா பீட் பண்ணி வச்சுக்குங்க. இப்போ நம்ம கையில் வந்து கொஞ்சம் எண்ணெய் நல்லா தடவிட்டு கொஞ்சமான போர்ஷன் எடுத்துகிட்டு அந்த மாதிரி அரைச்சி வச்சோம் இல்லையா, அது போர்ஷன் கொஞ்சம் எடுத்துகிட்டு அது உள்ளே வந்து சீஸ் ஃபில் பண்ணிவிடுங்க. மோசரல்லா சீஸ் அந்த மாதிரி எடுங்க. அப்போ தான் வந்து நல்லா அது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு வந்து நல்லா ரோல் பண்ணிவிட்டு நம்ம பீட் பண்ணி வச்சு முட்டையில் சேர்த்துட்டு அப்புறம் பிரெட் க்ரம்ஸில் சேர்த்துட்டு இது இந்த மாதிரி கொஞ்சம் இது பண்ணிவிடுங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற பிரெட் க்ரம்ஸ் எல்லாமே எடுத்துடணும். இது எல்லாமே ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 1/2 ஹவருக்கு நல்லா செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரை பண்ணுங்கள். ஆயில் நல்லா சூடு பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு 1/2 ஹவருக்கு அப்புறமா ஃப்ரை பண்ணிங்கன்னா அதை வந்து சீஸ் வெளியே வராது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ். अस्सलाम वालेकुम हेलो फ्रेंड्स इनकी रमदान डे 9 நான் என்ன செஞ்சேன்னு பார்க்கலாமா. சஹாருக்கு கிரில் சிக்கன் தான் செஞ்சேன். வாங்க அதோட ரெசிபி அப்படியே ஷேர் பண்ணுறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஜார் எடுத்துகிட்டு 1/2 வெங்காயம், 2 இன்ச்சு சைஸ் இஞ்சி, கொஞ்சோண்டு கொத்தமல்லி, 2 பச்சை மிளகா, 7-8 பல்லு பூண்டு, உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகாய் தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், சிக்கன் தந்தூரி மசாலா இருக்கும் இல்லையா அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இது வந்து கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்து பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்துடுங்க. நான் வந்து 4 லெக் பீஸு ஒரு சின்ன பீசஸ் ஒரு 4 எடுத்துருக்கேன். அதில் நம்ம அரைச்ச பேஸ்ட் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு கசூரி மேத்தி,
ஆஃப் லெமனோட ஜூஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து வச்சுடுங்க. மினிமம் வந்து ஒரு 2 ஹவர்ஸ்னாவது மேரினேட் ஆகணும். நான் வந்து நைட் வச்சுட்டு சஹாருக்கு தான் ஃப்ரை பண்ணுறேன். ஸோ கிரில் பேன் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணிடலாம். நம்ம மசாலா கூட வந்து வேஸ்ட்டாக ஜாஸ்தியாக தான் இருக்குதுன்னு நினைப்பீங்க. எல்லா மசாலாவும் ஃபுல்லாக அப்படியே சேர்த்துடுங்க. சிக்கன் ஃபுல்லாகவே குக் ஆகிறதுக்குள்ளே அது மசாலா எல்லாமே அப்சர்வ் ஆகிடும். நல்லாயிருக்கும், நல்லா ஜூஸியாக சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக. ஸோ பாருங்கள், எல்லா மசாலாவும் போட்டுட்டேன்னா இப்போ இது வந்து நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணணும். லாஸ்ட்டில் வந்து ஹை ஃப்ளேமில் வைங்க. ஸ்டார்டிங் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். இந்த மசாலா எல்லாமே எடுத்து இந்த மாதிரி சிக்கன் பீசஸில் போட்டுடுங்க. ஸோ 20 மினிட்ஸ் குக் பண்ணிங்கன்னா நம்ம சிக்கன் ரெடி ஆகிடும். பை ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரம்தான் டே 10 என்ன ரெசிபின்னு பார்க்கலாமா? இன்ஸ்டாவில் நல்லா ட்ரெண்டிங்காக இருக்கிறது வந்து இந்த நஃப்ரத் கா ஷர்பத் தான். யார் தான் இதுக்கு இந்த பேர் வச்சாங்கன்னு தெரில. ஆப்பிள் ஷர்பத் நம்ம சொல்லலாம். வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம். 1/2 லிட்டர் பால் வந்து சூடு பண்ணுறதுக்காக வச்சுட்டேன். கொஞ்சம் எல்லோயிஷ் கலர் வந்தால் நல்லாயிருக்கும்னு குங்குமப்பூ கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த சைஸ் ஆப்பிள் வந்து 1 துருவி எடுத்துக்கலாம். பால் சூடான பிறகு சுகர் ஆட் பண்ணிவிட்டு ட்ரை நட்ஸ், முந்திரி, பாதாம் சேர்த்துருக்கேன் மெலிசாக கட் பண்ணி. 1 ஸ்பூன் வந்து வெனிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன் ஃப்ளேவருக்காக. இது எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம துருவி வச்ச ஆப்பிளும் சேர்த்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சப்ஜா சீட்ஸ் ஊற வச்சுருந்தா அதுவும் சேர்த்துட்டோன்னா நம்மளோட நஃப்ரத் கா ஷர்பத் ரெடி ஆகிடுச்சு. ஆப்பிள் கா ஷர்பத்னு நம்ம சொல்லிடலாம். ஸோ இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபீஸ்க்கு என் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.